ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 96 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெலிவரி உங்களுக்கு தெரிய வரும். எபிசோட் 96ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. எங்கே நம்ம ஹீரோயின் கேட்பா, கேக் கட் பண்ணலையா, கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்வான், கேக் தானே அதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். அப்போ ஹீரோயின் கேட்பா, என்னாச்சு, உன் மைண்டு வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு, நீ ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோ சொல்வான், நான் ஓகே தான், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். அப்போ அவன் மனசுல வேற ஒரு விஷயம் ஓடும். நான் எப்படி உங்ககிட்ட சொல்வேன், இந்த ஹாப்பியான மூமெண்ட்ல உங்க அப்பா வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைப்பான். பட் ஹீரோயின் கிட்ட சொல்ல மாட்டான். அப்ப ஹீரோயின் கிட்ட சொல்வான், லைஃப்ல கிடைச்ச பெரிய பொக்கிஷமே நீ தான், நீ இல்லைன்னா என் லைஃபே இன்கம்ப்ளீட்டா இருக்கும், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் ஹீரோயினும், நீ தான் என்னோட ஹீரோ, என் லைஃப்ல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்வா. இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் போய் கேக் கட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமத் அண்ட் ஹீரோயின் கிச்சனுக்கு போயிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஜமால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஹைதர் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான்னு அந்த நியூஸ் இவங்களுக்கு தெரியும். அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் டென்ஷனாக தான் இருப்பாங்க. இங்கே அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹைதரை காட்டுவாங்க. நசீர் வந்து ஹைதரை காப்பாத்தி ஜெயிலேருந்து தப்பிக்க வச்சு இங்க கூட்டு வந்திருப்பான். இங்க கூட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹைதரை வந்து பயம்பூத்திட்டு தான் இருப்பான். இங்க கம்ப்ளீட்டா வந்து நசீர் வந்து சைக்கோபேத்தா மாறிடுவான். ரொம்ப வில்லத்தனமா, எக்ஸ்ட்ரீம் வில்லத்தனமா வந்து ஹைதரே மிரட்டிட்டு இருப்பான். நீ வந்து இப்ப சூஸ் பண்ணும், என் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ண போறியா இல்ல சாவ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்க ஹைதர் வந்து பயப்படுவான். ஏன்னா நசீர் வந்து கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருப்பான் ஹைதரை. சோ இங்க நமக்கு தெளிவா புரியுது, நசீர் வந்து ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்றான். சோ வெட்டிங் அப்போ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. அவன் அங்க இருக்க ஹால்ல வந்து ரொம்ப டென்ஷனா நடந்துட்டு இருப்பான். ஹைதர் எப்படி தப்பிச்சான், எப்படி தப்பிச்சிருப்பான், என்ன பாசிபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சுத்திட்டு இருப்பான். பின்னாடி ஹீரோயின் வருவா. அவன் நார்மலா அதை பத்திலாம் எதுவுமே தெரியாம கேஷுவலா இருப்பா. அவன் வந்து சொல்வா, நான் தமத்துக்கு வந்து கெஸ்ட் ரூம் கொடுத்துட்டேன் அண்ட் ஜமாலுக்கு வந்து ஒரு குட்டி ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், அவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிறத நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுவா. கேப்பா, நீ ஓகேவா, நீயே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், ஏதோ ஒன்று நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அப்போ ஹீரோயின் சரி வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வருவா ஹீரோக்கு. அப்ப ஹீரோ சொல்லுவான், என்ன கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின்ல ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ தான் எனக்கு பெரிய கிஃப்டே, இதுக்கு மேல எனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க வந்து அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஒரு போட் இருக்கும். ஒரு குட்டியா மினியேச்சர் போட் மாதிரி ஹீரோயின் ரெடி பண்ணி கொடுத்துருப்பா. அதுல நெட்டெல்லாம் இருக்கும். அப்போ ஹீரோ சொல்லுவான், இது ரொம்ப கியூட்டா இருக்கு, யாருமே வந்து இவ்வளவு மீனிங்ஃபுல்லான கிஃப்ட் கொடுத்தது இல்லை லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நெட்டு வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, நெட்டை மறக்க முடியுமா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். இங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு கியூட்டான ஒரு ஹாப்பியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டே பேசுவாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், ஒன்ஸ் இந்த கல்யாணம் எல்லாம் முடியட்டும், நம்ம இங்கேருந்து பறந்து போயிடலாம் போட்ல, நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா சுத்தி கடலு தண்ணி நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இங்க ஹீரோ சொல்லும் போதே ஹீரோயின் தூங்கிடுவா. நம்ம ஹீரோ தான் வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டு பெட்ல போடுவான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல தமாத் காட்டுவாங்க. அவ கிச்சன்ல வந்து தண்ணி குடிக்க வந்திருப்பான். பின்னாடி வந்து ஜமால் வந்து நிப்பான். ரொம்ப சைலண்டா தான் இருப்பான், வரதே தெரியாது. சோ இந்த பக்கம் வந்து ஜமாத் பயந்துருவா. நீ சொல்லிட்டு வரலாம்ல, எதுக்காக இப்படி சைலண்டா வந்த அப்படி சொல்லிட்டு அவ கத்துவா. அப்ப ஜமால் சொல்லுவான், தண்ணி குடிக்க வந்தேன், வேற எப்படி வர்றது அப்படி சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்போ வந்து ஜமால் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக கிட்ட வருவான். இந்த பக்கம் தமத் கத்துவா, நீ எதுக்கு இவ்வளவு க்ளோஸா வர அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஜமால் சொல்லுவான், தண்ணி எடுக்க வந்தேன், கிளாஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க வந்து தமத்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ போவா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜமால் கூப்பிடுவான். தமத் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஜமால் சொல்லுவான், உன் கிளாஸை மறந்துட்டு போற அப்படின்வா. அப்ப தமத்ல ஆமால அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வாங்கிட்டு போகும்போது தெரியாம இடிச்சிடுவா அந்த டோர்ல. அப்ப ஜமால் தான் பிடிப்பான். பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க தமத் வந்து வெக்கப்பட்டு அப்படியே ஓடி போயிடுவா. இந்த பக்கம் ஜமால் சிரிப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. இங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க அந்த வீட்டுல. அப்போ உடனே வந்து நசீர் அண்ட் ஹைதர் ரெண்டு பேருமே வந்து கதவு உடைச்சிட்டு உள்ள வருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பயந்துருவான். ஹீரோ ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் ஹைதர் நசீர் ரெண்டு பேருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஹைதர் சொல்லுவான், இது இப்படியே முடியாது, நீங்க ரெண்டு பேரும் செத்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் நசீர் ரெண்டு பேருமே வந்து ஒன்னா சுற்றுவாங்க ஹீரோ அண்ட் ஹீரோயினை. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சடனா தூக்கத்துல நின்றுப்பான். என்னன்னு பார்த்து இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே வந்து கனவு. சோ ஹீரோக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. நசீர் அண்ட் ஹைதர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து
சாவடிக்கிற மாதிரி கனவு வந்திருக்கு. ஸோ இவன் ரொம்ப பேனிக்கா எழுந்து பயப்படுவான். பக்கத்துல ஹீரோயினை பார்த்தோன்னே உனக்கு தான் ஆள நீ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான் நம்ம ஹீரோ. அப்ப ஹீரோயின் கேட்பா என்ன ஆச்சு என்ன கனவு அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான் இல்ல ஏதோ பாஸ்ட்ல இருந்து ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல ஒன்னும் இல்ல பிரச்சனை இல்ல நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஜமால் ஹீரோயின் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்து அஸ்லே வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வருவா அந்த கார்டன் ஏரியாக்கு போலான்னு சொல்லிட்டு. அஸ்லே வந்து ஹீரோ கிட்ட பேசுவான். இந்த பக்கம் ஹீரோ வந்து பேச மாட்டான். அஸ்லே கிட்ட மூஞ்சி கூட கொடுக்க மாட்டான். பட் அஸ்லே வந்து சொல்லுவா எனக்கு தெரியும் நான் இங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்க அம்மா ரெக்கவர் ஆனோன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவ அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் ஹீரோவும் ஜமாலும் வந்து போயிடுவாங்க. பின்னாடி ஹீரோயின் அண்ட் தமத் வந்து பேசிப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா பார்த்தல அஸ்லேவ எவ்வளவு மாறிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப தமத் வந்து வார்ன் பண்ணுவா நீ இவளை ரொம்ப நம்பாத மறுபடியும் இவளை நம்பி உன் லைஃப் வந்து ஹெல் ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் ஜமால காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஸ்டடி ரூம்ல ரொம்ப டென்ஷனாவே இருப்பாங்க. ஏன்னா ஹீரோக்கு ஒரு நியூஸுமே கிடைக்காது. ஹைதர் வந்து எப்படி தப்பிச்சான் யாருனால தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. சோ அது கேதர் பண்றதுக்காக இங்க வந்து ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து புராக் வருவான். வந்து கேட்பான் நான் கம்பெனிக்கு போறேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு புராக் கேட்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்வான் ஆமா கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்கு கம்பெனிக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்வான் ஹைதர் வந்து தப்பிச்சுட்டான் ஜெயில இருந்து அப்படின்னு சொன்னோன்னே இங்க புராக்குமே ஷாக்கு. என்னது என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஜமால் சொல்வான் ஆமா நீங்க கம்பெனிக்கு போயிட்டு உடனே வந்து செக்யூரிட்டி எல்லாம் டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க வந்து அவனும் சரி சொல்லிட்டு போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. எங்க நசீர் வந்து ஹீரோயின் போட்டோவும் ஹீரோ போட்டோவும் வச்சு ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க 2 பேரும் மேல தானே எனக்கு செம்ம கோவமா இருக்கு. அதனால ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு போட்டோ வச்சிருப்பான். அப்ப கரெக்டா ஹைதர் வருவான். ஹைதர் வந்து கேட்பான் ஹீரோ போட்டோ வச்சிருக்க சரி ஹீரோயின் போட்டோ எதுக்கு வச்சிருக்க அவ என் பொண்ணு அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். அப்போ நசீர் சொல்வான் நீயே தான் ஒரு வாட்டி சொன்ன உன் பொண்ணை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்ப என்ன பொண்ணு பாசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். அப்ப ஹைதர் யோசிச்சு பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டான் சைலண்டா இருப்பான். எங்க வந்து நசீர் சொல்வான் நீ காசுக்காக ஹீரோ கிட்ட உன் பொண்ணே வித்தவன் நீலாம் பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே ஹைதருக்கும் வந்துடும். ஹைதர் கிட்ட கன் எடுத்து நசீர் கிட்ட காட்டுவான். எங்க சுத்தி இந்த கார்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹைதரை பாயிண்ட் பண்ணி கன் காட்டுவாங்க. அப்ப நசீர் வந்து சிரிப்பான். எல்லாரையும் வந்து கண்ணை கீழே போட சொல்லுவான். எல்லாருமே வந்து கண்ணை இறக்கிடுவாங்க. அப்போ வந்து நசீர் கேட்பான் நீ எவ்வளவு தைரியம் தான் நீ என்கிட்டே வந்து கன் பாயிண்ட் பண்ணுவ உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா அது மட்டும் இல்லாம நான் இல்லாம நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரொவோக் பண்ணுவான் ஹைதரை. இந்த பக்கம் ஹைதருக்கு செம்ம கோவம் வந்துடும். அந்த கோவத்தை என்ன பண்ணுவான் ஹீரோ போட்டோ கிட்ட தான் வந்து கன் ஷூட் பண்ணுவான் ஹைதர். இங்க நசீரும் அதான் எதிர்பார்ப்பான். ஹைதர் வந்து ப்ரொவோக் ஆனும் ஹீரோ போய் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இங்க நசீர் எதிர்பார்க்கறான். ஆக்சுவலி நசீரோட பிளான் என்னன்னா நசீர் வந்து டைரக்டா வந்து ஹீரோ வந்து கொலை பண்ணிட்டா அவன் ஜெயிலுக்கு போற வேண்டிய நிலைமை வந்துடும். சோ அவன் வந்து ஹீரோயின் கிட்ட ஹாப்பியா இருக்க முடியாது. ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து தப்பிக்க முடியாது. சோ அதனால இங்க வந்து ஹைதர் ப்ரொவோக் பண்ணி ஹைதரை கொலை பண்ணிட்டானா ஹீரோவை நசீர் ரூட் கிளியர் ஆயிடும். சோ நசீர் என்ன பண்ணுவான் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கு தான் வந்து நசீர் வந்து ப்ரொவோக் பண்றான் ஹைதரை. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோயினை காட்டுவாங்க. அவ வந்து நேத்து எடுத்த போட்டோஸ் எல்லாமே பாத்துட்டு இருப்பா. இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளே பேசிட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே தெரியாது ஹைதர் எஸ்கேப் ஆனது எதுவுமே. சோ இவ வந்து ரொம்ப ஜாலியாவே இருப்பா. அப்ப ஹீரோ வருவான். அப்ப ஹீரோயின் கேப்பா எனக்கு ஹெல்ப் பண்றியா அதெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு ஆர்டர் வைஸா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. சோ இங்க வந்து ஹீரோவும் செலக்ட் பண்ணி கொடுப்பான். அப்ப ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கியூட்டான மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும் 2 பேரும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி வந்து முராத்தோட கிரேவ் யார்டுக்கு தான் வருவா. வந்து பார்த்துட்டு செம்மையா அழுவா. ஏன்னா முராத் வந்து இறந்ததுக்கு காரணமே வந்து சித்தி தானே. சோ அதை நினைச்சு என்னை மன்னிச்சிருப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேவ் யார்ட்ல வந்து அழுது சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட அம்மா வருவாங்க. வந்து எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நீங்க வந்த நீ தான் என் பையனை கொலை பண்ண நீ எப்படி இங்க வரலாம் அது மட்டும் இல்லாம நீ ஒரு சின்ன பையனை கொலை பண்ணிருக்க உன்னெல்லாம் கொலைக்காரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரொவோக் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் சித்தி வந்து செம்மையா பிரேக் ஆகி அழுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன ஹீரோனை கட்பா. அவன் ரூம்ல வந்து கியூட்டா ஹீரோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அப்ப பின்னாடி ஹீரோ வந்து பாப்பான். பார்த்துட்டு எதுக்கு நீ ட்ரெஸ்ஸோட டான்ஸ் பண்ற நானே ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு கியூட்டான ஒரு ரொமான்டிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. 2 பேருக்கு அவங்க 2 பேரும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்லிட்டே டான்ஸ் ஆடுவாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சீனு. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி காட்டுவாங்க. அவ செம்ம கோவத்துல இருப்பா. அவ வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட அம்மா போட்டோ எடுப்பா. எடுத்து நீ ஏன் பிறந்தேன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ கிழிச்சு போடுவா. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் போட்டோ எடுப்பா. எடுத்துட்டு ஹீரோ வந்து ஏமாத்தி அவனை உன் வழியில வர வச்சுட்டு இந்த ரிவெஞ்ச் பிளானே கிவ் அப் பண்ண வச்சுட்டல அதுக்கும் நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிழிச்சு போடுவா. அடுத்தது வந்து ஹைதர் போட்டோ எடுப்பா. இந்த எல்லா கஷ்டத்துக்குமே நீதான் காரணம் நீ தான் வந்து ஸ்டார்டிங் புள்ளியே உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிழிச்சு போட்டு செம்மையா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துவா. இந்த பக்கம் அஸ்லே வந்து அம்மா உட்காருங்க எது கழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுவா. அப்போ
சித்திக்கு ஒரு கால் வரும். இந்த மாதிரி ஹைதர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சித்தி செம்மையாக கோவப்படுவா. எப்படி எஸ்கேப் ஆயிருப்பான், அவனை தேடி பிடிங்க, எனக்கு ஹைதர் வேணும், அவனை யாரை கொலை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் எவ்வளோ வேணால் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஜமால் அண்ட் ஹீரோ தான் காட்டுவாங்க. அப்போது ஜமால் வந்து சொல்லுவான், எனக்கு இப்போதைக்கு நியூஸ் கிடச்சிருக்கு, ஹைதரை வந்து யாரோ குத்திட்டாங்க ஜெயிலில், அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க, அங்கேருந்து அவன் காணா போயிட்டான், அதுக்கப்புறம் எந்த நியூஸுமே கிடைக்கல, எல்லாமே வந்து மறைக்கப்பட்டுச்சு, எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்போ வந்து ஜமால் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்லுவான். யாரும் வந்து ஹைதரை கொலை பண்ண ஆல் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும். அவன் உடனே அந்த ரூம் விட்டு வெளியே போவான். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக சித்தி ரூமுக்கு தான் போவான். அங்கே சித்தி வந்து ரொம்ப பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பாள். அப்போ ஹீரோ போய் கேட்பான், நீங்கள் தான் வந்து ஆள் வச்சு ஹைதரை குத்து சொன்னீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்பான். இங்கே சித்தியில், ஆமாம் நான் தான் சொன்னேன், நான் மட்டும் தான் என்னோட ரிவெஞ்சை வந்து ஸ்ட்ரைட்டாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்களாம் அது எப்பயோ கிவ் அப் பண்ணிட்டீங்க, நம்ம எதுக்கு இங்கே வந்தோம், ஹைதரை கொலை பண்ணதானே, அது பண்ணாமல் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவள் கத்துவா. அப்போ ஹீரோ சொல்வான், நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் இவ்வளோ நேரத்துக்கு ஹைதர் ஜெயிலில் இருந்திருப்பான், அதுதான் அவனோட பனிஷ்மெண்ட், ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஹைதர் நம்ம செட்டில் பண்ணியாச்சு, நம்மளோட ரிவெஞ்ச் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். பட் இங்கே வந்து சித்தி செம்மையா பிரேக் ஆயிடுவா. அவ சொல்வா, என் கையை பாரு, நான் எங்கேருந்து வரேன்னு தெரியுமா, என்னோட பையனோட கல்லறையிலேருந்து வரேன், என் கை ஃபுல்லாக ரத்தம் தான் இருக்கு, அது என்னைக்குமே போகாது, என்னோட சொந்த பையனே கொல்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், அதுக்கு காரணம் ஹைதர் மட்டும்தான், அவன் சாவர வரைக்கும் நான் இருக்க மாட்டேன், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. ஜமால் சொல்வான், நம்ம வந்து கொலைக்காரன் கிடையாது, நம்ம அதுக்காக நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கலையே, பழி வாங்குவோம் தான் சொன்னோம், கொலை பண்ணுவோன்னு யாரையும் சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்வான். அப்ப ஹீரோ சொல்வான், இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹைதரை கொலை பண்ணிட்டா அவனுக்கு ஈஸியா அந்த வலி தெரியாது, டக்குன்னு செத்துருவான். பட் ஏன்னா கடைசி வரைக்கும் அவன் ஜெயில இருந்தானா அவன் பண்ண தப்புக்கு அவன் ரிக்ரெட்டா ஃபீல் பண்ணுவான், அந்த வலியை நம்ம கொடுக்கணும், ஈஸியா அவனை சாவடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். பட் இந்த பக்கம் வந்து சித்தி எதுவுமே கேட்கற மாதிரி இல்லை, அவன் சாவர வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இந்த பக்கம் ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பான். நான் வீட்டுக்கு வெளியே தான் எனிமிஸ் இருக்காங்க, பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க, நான் யாரதான் சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துவான். அவ ஜமா இல்ல நம்ம பாத்துக்கலாம், பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ ஒரு பக்கம் டென்ஷன் ஆவான். ஹைதர் எங்க இருக்கானே தெரியல, எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கானே தெரியல, எப்படி கண்டுபிடிக்க போறேன்னே தெரியல, எனக்கு மண்டே வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நம்ம எதுக்கோ கேர்ஃபுல்லா இருக்கணும், அவங்க ஏதோ பிளான் பண்ணுவாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். கரெக்டா வந்து ஹீரோ கால் வரும். யாருன்னா நசீர் தான் ஃபோன் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுவான். ஸோ ஃபர்ஸ்ட் நசீர் பேச மாட்டான், ஹைதர் தான் பேசுவான். ஹைதர் சொல்லுவான், நான் தான் ஹைதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், கடைசியில கால் பண்ணிட்டியா, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க, ரொம்ப நாளா உன்னால ஒழிய முடியாது, எப்படி இருந்தாலும் திருப்பி உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹைதருக்கு வந்து டென்ஷன் ஆயிடும். அவன் சொல்லுவான், நான் திரும்பிலாம் ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், நீயும் நசீர் எவ்வளவு நாள் தான் வந்து ஒளிஞ்சிருப்பீங்க, கோல மாதிரி அவன் பேசாம இருக்கான் பாரு, அவனை பேச சொல்லு, நசீர் கேட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நசீர் போன் வாங்கி பேசுவான். நசீர் சொல்லுவான், உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போதே நீ எனக்கு கொண்டு இருக்கணும், இப்ப பாரு நான் மறுபடியும் வந்து உன்னை சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் கரெக்டா ஹீரோயின் வருவா. அப்போ வந்து ஹீரோ நசீர் கிட்ட பேசுறது எல்லாமே அவ கேட்டுருவா. அப்ப நசீர் சொல்லுவான், நான் உனக்கு கருணையே காட்ட மாட்டேன், உன்னை முதல்ல கொல்லுவேன் அப்படின்னு சொல்றத வந்து நம்ம ஹீரோயின் கேட்டுருவா. அவ ஷாக்ல நின்றுட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நான் மட்டும் இல்ல, போலீஸும் உன்னை தேடிட்டு இருக்கு, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவுன்னு இருந்துச்சுன்னா 2 பேரும் ஜெயில போய் சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இது எல்லாமே நம்ம ஹீரோயினை கேட்டுட்டு இருப்பா. அவ செம்ம ஷாக்ல இருப்பா. அப்ப ஹைதர் கத்துவான், நான் திரும்ப ஜெயிலுக்கு போக மாட்டேன், யாரும் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது அப்படி சொல்லிட்டு கத்துவான். இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வாய்ஸ் கேட்ட உடனே கையில வச்சிருந்த காஃபி கப்ப கீழே ஷாக்ல போட்டுருவா. நம்ம ஹீரோ அப்பதான் நோட் பண்ணுவான் ஹீரோயின் வந்திருக்கிறது. பார்த்துட்டு ஹீரோக்குமே ஷாக்கு. இங்க எபிசோட் 96 completed. Thank you so much for watching my video guys. Episode 97 நான் next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.